யா அபூபக்கர், இந்த கேவலமானவனை, நவுதுபில்லா, இந்த கேவலமானவனை நீ 1 திர்ஹத்திற்கு கேட்டா கூட கொடுத்திருப்பேன், 10 திர்ஹத்துக்கு கேட்டா கூட கொடுத்திருப்பேன், ஆனா 100 திர்ஹத்தை கொடுத்து அவனை வாங்கிட்டு போற அப்படின்னும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நீ 100 திர்ஹம் இல்லை, 1000 திர்ஹம். அது தற்பெருமை கிடையாது. தற்பெருமை என்பது அல்ல, தான் ஒரு கண்ணியமானவனாக இந்த உலகத்தில் வாழணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இப்படி துஆ செய்வாங்களா அடிக்கடி, யா அல்லாஹ், மக்களுக்கு முன்னாடி என்ன ஒரு கம்பீரமானவனா காட்டு, ஆனா உனக்கு முன்னாடி தாழ்ந்து பணிந்து ஒரு எளிமையானவனாக ஒரு சாதா சீதாவனவனாக என்னை நீ ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அதிகமாக துஆ செய்ததாக அவங்களுடைய வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கணும். அப்ப சுய கௌரவமும் சுய கண்ணியமும் ஒரு மனிதன் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதை தரக்கூடிய அற்புதமான ஒரு வஸீஃபா. அல்ஹம்துலில்லாஹ். அய்யுஹல் முர்ஸலூன் கால ஃபமா ஹத்புக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜுஸ்வில் வரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அதிகம் விரும்பக்கூடியது செல்வம், பரக்கத், ரஹ்மத் என்றிருந்தாலும் அவனுடைய ஆழ் மனதில் தனக்கான ஒரு சுய கௌரவம் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் பெரிதும் விரும்புவான். ஆணாகிலும் சரி, பெண்ணாகிலும் சரி, தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், தனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கணும், தனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணுன்றது தான் பெரும்பாலும் விரும்புவான். அதிலும் ரப்பிடத்தில் கௌரவம் கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மூமின், அதுவும் ஒரு முத்தகி ரொம்பவே விரும்புவான். மறுமை நாளில் தன்னை படைத்த ரப்பு தன்னை கைவிடாமல், நரகவாதியாக ஆக்காமல், அவமானப்படுத்தாமல், தனக்கான ஒரு அற்புதமான கண்ணியத்தை, இஸ்ஸத்தை, சொர்க்கத்தை, அவன் ரிலாவை தனக்கு தர வேண்டும் என்பதுதான் ஒரு மூமியினுடைய அதீத எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, உலகத்தின் வாழ்க்கையில 4 பேர்த்திட்ட போய் பிச்சை எடுத்துடக்கூடாது, 4 பேர் ஏளனமாக பேசுகிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது, தன்னை மட்டமான பொருளாக நினைத்து விடக்கூடாது என்பதைத்தான் ஒரு மூமியினுடைய உள்ளம் ரொம்பவே என்ன செய்யும், எதிர்பார்க்கும். உங்களுக்கு வரலாற்றில் ஒரு துளியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு கடுமையான முறையில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதை பார்த்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த எஜமானிடத்தில், நீ அவங்கள இப்படி போட்டு பாடாப்படுத்துறியே, அவர் மனிதர் அல்லவா, அவர் மிருகம் அல்லவே அப்படின்னு சொல்லி அவனிடத்துல போய் பேசும்போது அவன் கொஞ்சம் கூட அதை செவி சாய்க்காம உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த மனப்புழுக்கத்திற்கு அளவே கிடையாது. பிலாலை போட்டு படாத பாடுபடுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதிகமான உலமாக்களிடத்தில் கேட்டிருக்கலாம், சுடுமணலில் கிடத்தப்பட்டார்கள், பெரும் பாறாங்கல்லை வைத்து நெஞ்சில் வைத்து அழுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் அவங்களுடைய எஜமானன் உத்பா என்பவனால். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்று செய்யணும்பா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல பேசும்போது உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் முழுக்க பிலால் வெளிவர வேண்டும், பிலால் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது அப்படின்றத உணர்ந்தவர் தன்னுடைய ஹபீபினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக உத்பாவிடத்தில் விலை பேச செல்கிறார். அவன் விலை பேசுகிறான், ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்கிறான். கடைசியில் 100 திர்ஹம் என்று நினைக்கிறேன். 100 திர்ஹத்திற்கு விலை பேசப்பட்டு 100 திர்ஹத்தையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அளித்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை உரிமை விடுகிறார்கள். அவங்கள அடித்து மிதித்து சித்திரவதை பண்ணி கேவலம் பண்ணி அப்படியே உருகுலைஞ்சு போய் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கைத்தாங்களாக அழைச்சி வர்றாங்க. போகும்போது சொன்னானா, யா அபூபக்கர், இந்த கேவலமானவனை, நவுதுபில்லா, இந்த கேவலமானவனை நீ 1 திர்ஹத்திற்கு கேட்டா கூட கொடுத்திருப்பேன், 10 திர்ஹத்துக்கு கேட்டா கூட கொடுத்திருப்பேன், ஆனா 100 திர்ஹத்தை கொடுத்து அவனை வாங்கிட்டு போற அப்படின்னும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நீ 100 திர்ஹம் இல்லை, 1000 திர்ஹத்தை நீ கேட்டாலும் இந்த உத்தமனை, இந்த விலை மதிப்பற்ற செல்வத்தை, மாணிக்கத்தை நான் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பாருங்க சுய கௌரவம். பிலால் ரலியல்லாஹுவுக்கு அடிமைத்தளத்தில் கிடைத்த அந்த வலி, வேதனை, அந்த என்ன சொல்றது, அந்த அவமானங்கள் அனைத்துமே பஞ்சாக பறந்து தான் இந்த உலகத்தில் ஒரு மரியாதைக்குரியவனாக வானளவுக்கு உயர்ந்து நிற்பதை போன்ற ஒரு கௌரவத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தந்தார்கள். அப்படியே மெய் சிலிர்த்து போனாங்க. ஹஜ்ரத் பிலால் எவ்வளவு துஆ செய்தாங்க தெரியுமா அபூபக்கருக்கு.
அப்போ சுய கௌரவம் அப்படின்றது ரொம்ப மெயினான ஒன்று. அது பெருமை கிடையாது, அது தற்பெருமை கிடையாது. தற்பெருமை என்பது அல்ல, தான் ஒரு கண்ணியமானவனாக இந்த உலகத்தில் வாழணும். அதற்கு உமர் ரலியல்லாஹு இப்படி துஆ செய்வாங்களா அடிக்கடி, யா அல்லாஹ் மக்களுக்கு முன்னாடி என்ன ஒரு கம்பீரமானவனா காட்டு, ஆனா உனக்கு முன்னாடி தாழ்ந்து பணிந்து ஒரு எளிமையானவனாக ஒரு சாதா சீதாவனவனாக என்னை நீ ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அதிகமாக துஆ செய்ததாக அவங்களுடைய வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கணும். அப்ப சுய கௌரவமும் சுய கண்ணியமும் ஒரு மனிதன் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதை தரக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபா அல்ஹம்துலில்லாஹ் சூரா கமர். சூரா கமர், சூரா கமர் சாதாரணமானதல்ல, சூரா கமர் சாதாரணமானதல்ல. 27வது ஜுசுவாக இருக்கக்கூடிய கால ஃபமா ஹத்துபுக்கும் என்ற அந்த ஜுசுவில் இடம்பெற்ற 54வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன் சூரா கமர். சூரா கமர் குர்ஆனை ஓத படியுங்கள். கண்ணியமும் மகோன்னதமும் உங்களை அணுக வேண்டுமா, கௌரவத்தோடு நீங்கள் வாழ வேண்டுமா, குர்ஆனை யாராவது படித்து கொடுக்கிறவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா படிங்க, இல்லைன்னு சொன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூரா கமர், சூரா கமரை லுகர் தொழுகைக்கு பிறகு ஓதி அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு நீ கண்ணியத்தை கொடு, எனக்கு கௌரவத்தை கொடு, எனக்கு இஸ்ஸத்தை கொடு, மக்களால் நசுக்கப்படுகிறேன் இறைவா, மக்களால் அவமானப்படுத்தப்படுகிறேன் இறைவா, என் குடும்பத்தினர் என்னை எள்ளி நகையாடுகின்றனர் இறைவா, என்னை கேவல பொருளாக பார்க்கின்றனர் இறைவா, என்னை கேவல பொருளாக பார்க்கின்றனர் இறைவா, ஏன் என் மனைவி கூட என்னை மதிப்பதில்லை இறைவா, என் மக்கள் கூட என்னை சில்லறையாக நினைக்கின்றன இறைவா அப்படின்னு சொல்லி அழுது மன்றாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரா கமரின் பரக்கத்தை கொண்டு நிச்சய வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், உங்களுடைய மகத்துவத்தை கொடுப்பான், உங்களுக்கு செல்வாக்கை தருவான், உங்களுக்கு செல்வாக்கை தருவான். அந்த செல்வாக்கு சாதாரணப்பட்டதல்ல. அதனால குர்ஆனை படிங்க, குர்ஆனை படித்து சூரா கமரை படிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கருணையினால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் வளமோடு நலமோடு வாழ இந்த எளியோனின் பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக உங்களுக்கு இந்த வசீஃபாவை சொல்லி கொடுத்த ஒரு ஆலிமின் மூலமாகத்தான் நானும் பார்த்தேன், அந்த ஆலிமுக்காகவும் எங்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அன்பு நெஞ்சங்களே, என்னுடைய புதிய சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி என்ற அந்த சேனலை உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வழிநடத்த நான் விரும்புகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.